ஒரு ஸ்லோமாவை வரக்கூடிய எல்லா விருந்தினர்களுக்குமே வந்து இன்னைக்கு இறால் பிரியாணி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பெத்த பீஸு அது பைக்கு பெத்த பீஸில் எனக்கு மட்டும் தான் வந்து யாருக்கு நபிகள் நாயம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், உன்னுடைய கையால் உழைச்சி சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடு தான் உலகத்திலே சிறந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடல் உணவுகளில் என்னென்ன வெரைட்டி? மீன் ஆம்லெட், ஜாமீன், இறால் பிரியாணி. வர்ற ஆளுக்கு வந்து கெஸ்ட்டுகளுக்கு வந்து வர மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக இறால் பிரியாணி. இவர் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காப்புல, சூப்பராக வந்துருச்சு. நண்பர்களே, நான ஸ்பாக், இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழக்கரையில் நம்ம தீனா அண்ணன் பழைய கஞ்சி பட்டறை கருவாடு ஆல்ரெடி தங்கச்சி மடத்தில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அவங்களுடைய ஒரு பிரான்ச் வந்து இன்றைக்கி கீழக்கரையில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதோட நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பழைய கஞ்சி பட்டறை கருவாடு கீழக்கரை கடையில் என்னென்ன ஸ்பெஷல், வேறு யாரெல்லாம் யூடியூபர்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தினா அண்ணன் நல்லா இருக்கீங்களா? அண்ணனை பார்த்துருப்பீங்க, ஃபிஷர்மேன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்னும் சொல்ல போனால் பழைய கஞ்சை பழைய கஞ்சை வந்து சாப்பிட்றத நான் சாப்பிட்டேன்னு சொல்லி ஃபோட்டோ போட்டு பெருமைப்பட வச்ச அது வந்து அண்ணன் அந்த பெருமை சார் அண்ணனுக்கு. நல்லா இருக்கலாண்ணே, வாழ்த்துக்களை. வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச்சு அடுத்தடுத்து வேறு லெவலில் பெரிய லெவலில் வரணும். இன்னும் சொல்லவா, உங்கள் ஃபஸ்ட்டு பிரான்ச்சோட வீடியோ நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். இது நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரான்ச்சோட ஃபஸ்ட்டு வீடியோ வாழ்த்துக்கள்ண்ணே. இந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷல் நமக்கு? இந்த கடை வந்து சீ ஃபுட் தான். ஆமாம், என்னென்ன பழைய கஞ்சி பட்டறை அது இல்லாமல் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கும். சரி, அது போக கடல் உணவுகளில் என்னென்ன வெரைட்டி? மீன் ஆம்லெட், ஜாமீன் மட்டும் கிடைக்காது. எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அது வந்தவரை இவர் கொடுத்துருவானே. சரி. கடலில் எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும். ஆமாம், எல்லா வெரைட்டியுமே. அதுபோல் அந்த கீழக்கரையில் பொதுவாக அந்த மந்தி இந்த மாதிரி ஸ்டைலில் அரபிக் அது மாதிரி எதுவும் போடுறது இல்லை. அது மாதிரி இங்கே வந்து ஃபிஷ் மந்தி, இறால் மந்தி அது எந்த நேரத்தில் கிடைக்கும்? அது எல்லா நேரத்துலேருந்து கிடைக்கிற மாதிரி. சரி, லஞ்சு டின்னர் கிடைக்கிற மாதிரி. ஓகே. ஆமாம். இன்னைக்கு ஓப்பனிங் டேக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து இறால் பிரியாணி தான். முதல்ல வர 1000 பேருக்கு எல்லாருக்குமே இறால் பிரியாணி வேற லெவல். அங்கே திண்டுக்கல் சோத்து மூட்டை பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே. வாழ்த்துக்கள்ண்ணே, பெரிய லெவலில் வருவோம். இறால் பிரியாணி வர்ற ஆளுக்கு வந்து கெஸ்ட்டுகளுக்கு வந்து வர மக்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக இறால் பிரியாணி வேறு லெவலில் வந்துருக்குங்க. ஆஹா, வாசமாக பயங்கரமாக இருக்கும். பசி தூண்டி விடலைங்க. இப்போ வீடியோ எடுக்கணுமே. மசாலா வந்து திண்டுக்கல் வந்து கொண்டு வந்திருக்கோம்ல, திண்டுக்கல் மசாலா. ஆமாம், திண்டுக்கல் மசாலாவில் வந்து இறால் பிரியாணி போட்டு. ஆமாம். இவருக்கு வந்து திண்டுக்கல்ல பிரியாணி கடை மாதிரி எங்கே இருக்குது? நம்ம கடை தேனி ஆனந்தம் கார் பார்க்கிங்கில் ஒரு கடை இருக்குது. ரவுண்ட் ரோடு, சிலுவத்தூர் ரோடு ரவுண்ட் ரோடில் ERB ஸ்கூல் ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது. இதான் அவரோட லோகோ. திண்டுக்கல் சோத்து மூட்டை ஆரம்பத்தில் யூடியூப் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணார். இப்பயும் யூடியூப் சேனல் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அதோட வச்சு அந்த கடை இருக்குது. ஃபங்க்ஷன் ஆர்டர் எல்லா பக்கம் பண்ணி கொடுக்குறீங்க. உங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கடையில் முடிஞ்சால் திண்டுக்கல் மக்கள் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் இருப்பீங்க. இவர் கடையில் பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஃபேமஸான அண்ணன் சிவகண்ணன் சம்பத் அவர்களே, மீனவ சொந்தங்கள் மிஸ்டர் காட்டுக்குச்சி, நம்மளுடைய கீழக்கரையின் ராஜா ஸ்டைலிஷ் கீழக்கரை, கிராமத்து தேவதை தமிழ் சஃபாரி, நம்ம எல்லாரையும் சிரிக்க வெட்டுங்க தலைவர. நீ ஒரு ஸ்லோமாவை எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அதான் எல்லாரோட ஆசையும். ஆளை ஏத்துங்க. வந்து இறால் பிரியாணி நான் வந்து என்ன இந்த ஜீரக சம்பாலாம் நிறைய பார்த்துருக்கேன். ஜி நான் வரலாமா? சம்பல்கான் கூட யாரு இருந்தாலும் இதுதான் தோணும். ஆமா, நீங்களும் தோணுமா? உங்களுக்கு என்ன தோணுது? யாராவது பார்த்தோன்னே சாப்பிட தான் தோணும் எல்லாருக்குமே. சாப்பிட தோணாது. இவன் அவர் கட்சி சேர்ந்துட்டேன். சாப்பிடுங்க. நான் வந்து செய்யும்போது உடைக்கும் போது பார்த்துட்டேன். செம ஃப்ளேவர். ஜி அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க. வணக்கம் தமிழ் சஃபாரி நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் 2 பேரும் வீடியோ பண்ணி. ஆமாம், 1 வருஷத்துக்கு மேலே இருக்குமா? நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷம் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பட்டக்கரோட வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்காக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம்.
எப்பவுமே நண்பர்கள் கடை ஓபன் பண்ணா இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சந்திப்பு தான் இது. இப்போ பார்த்தீங்களா இவரை பாருங்க எவ்வளோ எங்க ஆயிட்டாரு. அதான் மெயின் இவர் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காப்புல சூப்பராக வந்துருச்சு உண்மையிலே. நான் கூட வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து செக் பண்ணிட்டு நம்ம ஒன்று வெயிட் பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருச்சு பண்ணிடுறோம் இன்னும் கொஞ்சம் போட்டு. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. முடி வளர்ந்தவரும் ரொம்ப எங்க வர போயிட்டீங்க, வயசு கம்மியா இருக்கா. இப்போ நம்ம கூட குக்கிங் கிளாசிக் ஆசிஃபா யூடியூப் சேனல் ப்ளஸ் அருண் ரஞ்சினியா அருண் ரஞ்சினி கப்பலாக தான் பண்ணுறீங்க. இவங்களும் வந்திருக்கிறாங்க. நீங்கள் சொந்த ஊர் எதுமா உங்களுக்கு? ராம்நாடு. நீங்கள் ராம்நாடு தான். ஓகே ஓகே. என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுறீங்க? நம்ம காமெடி தான். சரி 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 சரி. இவங்க பார்த்துக்க நிறைய குக்கிங். அது போய் இப்போ ரீசெண்டாக மசாலா எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ? கடல் மனம் சீ ஃபுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கீழக்கரைக்கு இன்ஷால்லா எல்லாரும் வாங்க. ஓப்பனிங் டேட் வந்து இன்னும் நம்ம சொல்லலை, ஏன்னா ப்ராசஸ்லேயே இருக்குது. ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவோம். இன்ஷால்லா எல்லாருமே கண்டிப்பாக இவங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இன்னும் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. யார் யார் வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிராமத்து தேவதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் தானமா? இன்ஸ்டாகிராம் என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடுறீங்க? எல்லாம் ஃபுட் ரிவ்யூ எல்லாமே ஃபுட் ரிவ்யூ லைஃப் ஸ்டைல் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல. ஆமாம் இவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. என்னோட லிங்க் நான் கொடுக்குறேன். இவரை எவ்வளோ நாள் பழக்கம் உங்களுக்கு தீனானு? இவங்களை வந்து எங்களுக்கு வந்து முன்னாடி தெரியும். ஸ்டார்டிங் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அவங்க தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி. அதனால அவங்கள போய் கான்டாக்ட் பண்ண முடியலை, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்கள போய் பார்த்து. சரி 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 ஓகே. வாழ்த்துக்கள், நல்லபடியாக பண்ணுங்க. பாருங்க ஒரு சின்ன கஸ்டமரு பழைய கஞ்சி சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்கள் பேர் என்னம்மா? என்ன பேர்? வாயில் இருக்குது. சாப்பிட்டு சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? சரி சரி சாப்பிடுங்க. ஒரு வாய் முழுங்கிக்கிறங்க. உங்கள் பேர்? ராஜா முகமது. ஊர்? ராமநாடு. அத்தா சூப் கடைன்னு ஒரு கடை வச்சிருக்கேன். சூப் கடை எந்த இடத்துல இருக்குது? பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்குது, அரண்மனைகிட்ட இருக்குது. சரி சரி 30 வருஷமாக இருக்குது கடை. அது குறை இல்லாத கடை. ஈவினிங் மட்டும் கிடைக்குமா? ஆமாம் ஈவினிங் மட்டும். சரி சரி அண்ணன் சொல்லிட்டாப்புல ஒரு நாள் அங்கேயே வந்துடும். வாங்க நன்மை கண்டிப்பாக. சுப்பு ரமாத்தினால எல்லாருமே கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து. சரி 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 இன்னைக்கு வரைக்கும் நல்ல கூட நல்ல மனிதர் எனக்கு வந்து. அதனால தான் நம்மளுக்கு உலகம் தேடி வருவாங்க. உங்களுக்குமே ஆல்ரெடி நான் எல்லாரோட ஃபாலோவர்ஸ் தான். எக்ஸ்பர்ட்டாக சொல்லணும்னா ஸ்ரீலங்காவோட சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பெருசு இல்லை, அதை கொண்டு போய் சேர்க்குற விதம் இருக்குல்ல ஒரு ஆளுக்கு பிடிக்கிற அளவுக்கு. அது உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப படசம் நல்லது கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேரை சொல்லுங்க. அழகாக சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. அஜிபானிசாவா? சரி கஞ்சி சாப்பிட்டீங்களா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? என் கஞ்சிக்கு என்ன தொட்டுக்கிற? என்ன சாப்பிட்டீங்க? சொல்லுங்கம்மா. வாயிலேருந்து கையிடுங்க. ரொம்ப வெக்கப்படுறாங்க. நீ சாப்பிட்டீங்களாம்மா? உன் பேர் என்ன? ஜீனத் நிஷா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? பழைய கஞ்சி தொட்டுக்கிறது கருவாடு. என்ன கருவாடு? பற்றை கருவாடு. சரி என்ன படிக்கிறீங்க? எந்த ஸ்கூலு? 4th ஸ்டாண்டர்ட் ஏவிஎம்எஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ராம்நாடு. ஆமாம். நீங்கள் சாப்பிடுங்க. வெக்கப்படுறாங்க. சாப்பிடுங்க. வரக்கூடிய எல்லா விருந்தினர்களுக்குமே வந்து இன்னைக்கு ரால் பிரியாணி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் கோமஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேஜில் ரொம்ப நாளாக கமெண்ட்ஸ் வரும். எப்போதுமே பாசிட்டிவாக தான் கமெண்ட்ஸ் வரும். இன்றைக்கி வந்து தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கிறாங்க எங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேரில் வந்து இன்றைக்கி சந்தித்து நம்மளை வந்து நான் தான் அந்த பேரில் கமெண்ட் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேர் வந்து எனக்கு ரொம்பவே மனசில் பரிச்சயமான பேராயிருச்சு. ரொம்ப சந்தோஷனே. நீங்கள் தூத்துக்குடியில் என்னவா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய மக்களுக்கு. சமூக சேவைகள் சமூக ஆர்வலர். சரி சரி நல்ல ஒரு பேஜுகள் நல்ல ஒரு கான்செப்டில் உள்ளவங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். டெய்லி அதில் எனக்கு கொஞ்சம் நேரம் அதில் யூஸ் பண்ணிப்பேன். மீதி நேரம் ப்ரேயர் அதில் இன்டர்நெட்டில். சரி சரி நல்ல கதைகளுக்காக நான் அந்த யூடியூப். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். ஏன்னா இந்த மாதிரி எங்கேயோ உள்ள ஒரு மக்களை இந்த வீடியோ நமக்கு என்ன தந்திருக்கு. இங்கேயுமே வரும்போது நிறைய மக்களை சந்திச்சு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த யூடியூப்பில் அந்த ஃபேஸ்புக்கில் வந்த பிறகு தான் இத்தனை மக்களை இத்தனை அன்பை சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. இவ்வளோ தூரத்துலேருந்து என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு சந்திச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் இன்னைக்கு மெனக்கெட்டு இன்னொரு காரணம் என்னன்னா, எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் வந்து பார்க்க முடியாது. இந்த ப்ரோக்ராமில் நிறைய பேர் இந்த இதில் தம்பி இதெல்லாம் ஃபங்க்ஷனில் எல்லோரும் வருவாங்க. அதில் எல்லாத்தையும் பார்த்துடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம். தூத்துக்குடியிலேருந்து கவண்டி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வரும் தூத்துக்குடிங்க. எங்களுக்கு அது பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப காலம் வந்த வண்டியோட அதுக்குள்ளால் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஃபுல்லாக இல்லை நல்லா நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறேன். நல்லா ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அருமை நல்லா வந்துருக்கு.
சூப்பராக இருக்கு இறால் சூப்பராக இருக்கு. சொல்லுங்க. அருமையாக போட்டு வர பிரியாணி. தொண்டி இறால் மாதிரி இருக்கா? தொண்டி இறால் தான். அப்படியா? பச்சை இறால். நம்ம ஊரில் வச்சான்னு தெரியல. பச்சை இறால். இறால் வெள்ளை இல்லாமல் பச்சை கலரில் இந்த பகுதியில் ஓரளவு கிடைக்கும். பச்சை கலர் அருமையாக இருக்குங்க. சூப்பராக போட்டுருக்காரு பிரியாணி, இறால் பிரியாணி. அடுத்து புது மசாலா எதுவும் வெரைட்டி கொண்டு வந்துக்கிறீங்களா? நிறைய லான்ச் ஆகிட்டு இருக்கேன். ரைட் இருக்கா? சரி 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 சரி. 45 வெரைட்டிஸ் மசாலா வந்து நம்ம மசாலாவிலேயே அதிகமாக சேல்ஸ் இது தான் மக்கள் ரொம்ப வாங்குறாங்க. பொதுவாக எல்லாம் விற்கும். இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் வேறு என்ன மசாலா? திண்டுக்கல் பேஸ்ட்டு. நான் வந்து ஆரம்பத்துலேயே வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சும் போட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அரிசியோட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது சீரக சம்பாவிலே பண்ணியிருந்தீங்க. திண்டுக்கலோட ஆத்தென்டிக் ஸ்டைல். இப்போ பேஸ்ட் இருக்குது. அந்த அரிசியோட கொடுக்குற அந்த எதுவும் இருக்கா? வாங்க தலைவரே, உங்கள் மீனவன். நான் ஃபோன் பண்ணுங்க. வாங்க உங்கள் மீனவன். அந்த பிரியாணியே அதுங்க நல்ல பெரிய இறால். கலர் இருந்தாங்க. சூப்பராக இருக்குது. நல்லா சூடாக இருக்கிற ஆள். பெத்த பீஸ் பெத்த பீஸ் அப்படியே நம்ம கிங்ஸ்ல இருந்தாங்க. குண்டிக்காரனா எல்லாருக்கும் இறால் விட்றீங்க. ஆமாம். தொண்டியில் ராமன் ஃபேமஸ். பழைய கஞ்சி வருதுங்க. அருமை அருமை. நான் ஃபோன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்டாண்ட் வேணுமா? ஸ்டாண்ட் தான். பெத்த பீஸு அது பெத்த பீஸெல்லாம் எனக்கு மட்டும் தான் வரணும், யாருக்கும் போக கூடாது. இது பெத்த பீஸ் வந்து இல்லை, அவர் பெத்த பீஸ் முதல்ல சட்டிலே சாப்பிட்டாரு. ஆனால் பாவம் இல்லை, ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு பெத்த பீஸ். வச்சுக்கிட்டு பெத்த பீஸ் டென்ஷன் ஆகிடும். பழைய கஞ்சி. இது என்ன தொக்கு தலைவர்? இது பட்டக்கரோட தொக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்னால இது ஒன்று மட்டும்தான். மற்ற நாளில் என்னென்ன கிடையாது கொடுப்பீங்க கஞ்சிக்கு சைடிஸு? இது ஒன்று 50 ரூபா. இல்லை பட்டக்கரோடும் ஒரு சைடிஸ் வச்சு 50 ரூபா கொடுத்துட்டீங்க. ஒரு சைடிஸ் வச்சு 50 ரூபா. அதுக்கு மேலே தனித்தனியாக வாங்கிக்கலாம். சூப்பர். இல்லை 50 ரூபாங்கிறது நல்ல சாப்பாடு இல்லை. 50 ரூபாய்க்கு அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைன்னா மீனோ கொத்து மீனோ. ஆனால் எக்ஸ்ட்ரா கஞ்சி வந்து எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம் அப்படி தானே? ஒரு சைடிஸ். சரி சரி சரி. ஆனால் இது நிறைய இருக்குது. இது பட்டர் கருவாடில் என்ன கருவாடு? இது சீலா மீன். நெய் மீன் சீலா பட்டர். அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து ஒரு தடவையாவது உங்களுடைய ஆதரவு கொடுத்துருங்க அண்ணனுக்கு. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. நம்மளுடைய தமிழ் சபாரி கீழக்கரை காஞ்சிராங்குடி பட்டறை கருவாடு பழைய கஞ்சி கருவாட்டு கடை திறப்புலாக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வருக வருக என நம்முடைய யூடியூப் நண்பர்கள் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக தீன அண்ணனை பற்றி நிறையா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால் நான் ஒரு சின்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பொதுவாக இன்றைக்கி இப்போ உள்ள உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உழைக்காமல் எப்படா ஈஸியாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாத்தையும் வந்துருச்சு. நிறைய பார்க்குறோம். 1 லட்ச ரூபா கூட மாதம் 10,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சீட் பண்ண வாங்கி அடிச்சுட்டு ஓடக்கூடிய இந்த காலத்தில் இறைவன் இயற்கையாகவே உடலில் ஒரு குறையை கொடுத்துருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூடியூப் சேனல் ஆரம்பித்து கருவாடு கடை மீன் பிடிச்சி பல படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி அடுத்த பிரான்ச்சை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் வந்து எல்லாருக்கும் ஒரு பாடம். இளைஞர்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இவர் வந்து கண்டிப்பாக ஒரு பாடம். என்னென்னு கேட்டால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் உழைச்சி சம்பாதிக்கிறது. நபிகள் நாயகம், நாங்கள் இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், உன்னுடைய கையால் உழைச்சி சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு தான் உலகத்திலே சிறந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும், அதில் கிடைக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிடணும், பிறகு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதனால் இதை வந்து அண்ணனை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உழைச்சி நல்ல முறையில் சம்பாதிங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நம்மளை சார்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கு என்னப்பா யூடியூப்பு வீடியோ போடுறாங்க, சும்மா சாப்பிட்டு வந்துடுறாங்க இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஆனால் யூடியூப் வந்து ஒரு சேனலை கொண்டு வர்றதுக்கு என்ன உழைப்பு இருக்குது. ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால்
அதில் கடுமையான உழைப்பு இருக்குது, கேமராமேன் இருப்பாங்க, அத்தனை சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுக்கு அவங்க எத்தனை வருஷம் உழைச்சிருப்பாங்க. அது போக அந்த உழைச்சதுக்கான வருமானம் தான் அவங்க இது பண்ணுறாங்க. சாப்பாடை ஒரு அன்புல கொடுத்தா கூட அவங்க உழைப்புக்குள்ள ஒரு வருமானம் தான். ஆனால் இதை வந்து நிறைய மக்கள் தவறாக ஒரு சில பேர் விளங்காமல் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இவெல்லாம் வளர்ந்து வந்துட்டானே, நேற்று வரைக்கும் சும்மா இருந்தால் ஒரு கேமரா தான் கஷ்டப்பட்டாங்க, இவெல்லாம் வளர்ந்து வந்துட்டானே அப்படிங்கிற அந்த பொறாமையில் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால் யூடியூப் உள்ள மக்களும் உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்கிற கருத்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தங்கச்சி மடம் பட்டறைக்கரோட பழைய கஞ்சி கீழக்கரை பிரான்ச்சுக்கு வந்து இப்போ நம்ம அப்புக்கடை பிரியாணி வந்திருக்காங்க. நிறையா பார்த்துருப்பீங்க. ரொம்ப நஷ்டங்களை தாண்டி எல்லாத்தையும் சவாலாக எடுத்து அளவோட இருப்பினால இறைவனோட இருப்பினால நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்து நிற்கிறாரு. எல்லா மக்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு தெரிய வாழ்த்துக்கள். நான் நீங்கள் இன்னும் மென்மேலும் வளரணும். இந்த மாதிரி சாமானிய மக்கள் வளர்ந்து வர்றது அவங்க பிற சமூகத்துக்கு வந்து பிற மக்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வளர்ந்து வந்து நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அண்ணன் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அப்புக்கடை பிரியாணி அண்ணன் சேனலாம் தமிழ் சஃபாரி ஃபாலோ பண்ணி. ஓகே, ரொம்ப நன்றி. ஸ்டைலிஷ் கீழக்கரை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் கஞ்சிலாம் குடிச்சிட்டு தெம்பாக இருக்காரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா கீழக்கரை சார்ந்த நிறைய விஷயங்கள் அது போக ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ச்சியாக போட்டுருக்காங்க. இவங்களுடைய சேனலையும் லிங்க் கொடுத்துறேன். எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியா? நானும் ஃபாலோவர்ஸ் தான். கீழக்கரை சார்ந்த வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் உங்களோட. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இவருடைய சேனல் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. தங்கச்சி மடம் பழைய கஞ்சி பட்டறைக்கருவாடி இப்போ கீழக்கரையில் காஞ்சிராங்குடியில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நண்பர்களோடு வந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி ஓப்பனிங் டே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதில் வந்து இறால் பிரியாணி இன்றைக்கி வர எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு இறால் பிரியாணி கொடுத்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய மக்கள் கீழக்கிற மக்கள் வந்து இங்கே சாப்பிட்ருப்பீங்க. உண்மையிலே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அது போக பழைய கஞ்சி அந்த பட்டறைக்கருவாடு தொக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் பக்கம் போனாலும் அண்ணங்கல்ல சாப்பிட்லாம். இந்த பக்கம் ஏர்வாடி பக்கம் நீங்கள் ராம்நாட்லேருந்து போனால் கூட இப்போ இந்த கல்லில் வந்து சாப்பிடலாம். ஆனால் கடை எங்கே எக்ஸாக்டாக இருக்குது? கடை நம்ம கடை வந்து பட்டறைக்கருவாடு பழைய கீழக்கரை வந்து காஞ்சிராங்குடியில் இருக்குது. இந்த காஞ்சிராங்குடினா இந்த பக்கம் திருப்பலானிலேருந்து 2 கிலோமீட்டரு, இந்த பக்கம் கீழக்கரையிலேருந்து 3 கிலோமீட்டர். நடுவில் நம்ம பட்டறைக்கருவாடு பழைய கஞ்சி. ராம்நாட்லேருந்து கீழக்கரைக்கு போகிறதுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே லெஃப்ட்டில் வந்துடும். நான் கூகுள் மேப் லொக்கேஷனை கொடுத்துட்றேன். கண்டிப்பாக அண்ணங்கல்ல வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.